வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொங்கல் ஸ்பெஷலாக பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய பால் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா செஞ்சதுக்கப்புறம் நல்லா சாமிக்கு படைச்சிட்டு அதில் நல்லா கெட்டியான தயிர் ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. அந்த குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா பானையில் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வாங்க இந்த பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். பொன்னி பச்சரிசி தான் இல்லை, உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தான் செய்யணும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கையால் இது போல் தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதில் உள்ள தூசி அழுக்கு எல்லாம் வர மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்குவோம். இது வந்து 2-3 தடவைலாம் நம்ம கழுவக்கூடாது, ஒரு தடவை மட்டும் தான் கழுவணும். அதனால் ஃபஸ்ட்டு டைமே நல்லா தேய்ச்சி கழுவிக்குங்க. இப்போ அரிசி கழுவுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க. நம்ம வந்து இந்த தண்ணியில் தான் திரும்பவும் பொங்கல் வேக வச்சு எடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அரிசியை ஊற வச்சுட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு சாதம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு பானை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டை போட்டுக்கிறாந்தா போட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்டு சந்தன போட்டு குங்குமம் மட்டும் வச்சா கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த பானையில் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவு பால் வச்சுருக்கேன். அது கூடவே இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாதம் ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அந்த தண்ணியும் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்குங்க. மொத்தமாக இதில் பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இந்த அளவு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதம் நல்லா வெந்து வரத்துக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்து பால் நல்லா பொங்கி வரணும். பொங்கி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேஸில் பொங்கல் வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பொங்கி வரப்பே டக்குன்னு அடுப்பை சிம்மில் ஃபுல்லாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வலியாது. இது போல் வலிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மிலே தான் வேகணும். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். நல்லா கலந்து கொடுங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டியால் கலந்து கொடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு நல்லா வெந்து வரும். அடிக்கடி இதே போல் நல்லா கலந்து கொடுத்து வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், சாதம் வந்து ஒரு பாதி அளவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னுமே நல்லா வெந்து வரணும். நல்லா குழஞ்சி வெந்து வரப்போ தான் சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சாதம் நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுனாலே போதும். பொங்கல் நல்லா திக்காகி வந்துடும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா முக்கால்வாசி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இதுவே சரியான பக்குவமாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சாதம் பார்த்திங்கன்னா வெந்து நல்லா குழஞ்சி இறுக்கம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு படையல் பண்ணும் போது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் இந்த கரெக்டான பக்குவத்துக்கு வரும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு சாதம் கிடைக்கும். இது கூட வந்து குழம்பு அப்படி இல்லைன்னா கூட்டு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த பால் பொங்கல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.